everyone, welcome back to KS Math Academy. நம்ம போன வீடியோல exercise 1.1 state board syllabus class 12 ஓடது 1ல இருந்து 5 வரைக்கும் sums பார்த்தோம். இப்போ நம்ம 6th sumக்கு போலாம். So if A is equal to 2 cross 2ல நமக்கு matrix கொடுத்திருக்காங்க. Verify that A into HGA is equal to HGA into A equal to determinant A into I2. So மூணு part நம்ம கண்டுபிடிச்சு மூணும் நம்ம equal னு prove பண்ணணும். So first step A into HGA prove பண்ணலாம். So A matrix நமக்கு கொடுத்திருக்க matrix 8 minus 4 minus 5 3 and H நமக்கு தெரியும். H calculate பண்ணணும்னு சொன்னா இந்த ரெண்டையும் இடம் மாத்திக்கணும். So 3 and 8 அப்புறம் இது ரெண்டுத்துக்கும் நம்ம sign change பண்ணிக்கணும். அப்ப 4 and 5 இதுக்கு அப்புறமா நம்ம matrix multiplication போடணும். So matrix multiplication போடுறோம்னு சொன்னா இப்ப இதுவும் 2 cross 2 இதுவும் நமக்கு 2 cross 2 தான். So இதோட first data ஓட column second matrix ஓட row நம்பர் மேட்ச் ஆயிருந்தா மட்டும்தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள், இல்லைன்னா பண்ண முடியாது. இப்போ பாக்கி இருக்கிற நம்பர் 2 இந்த 2 இந்த 2 ப்ராடக்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர். ஸோ நவ் இங்க ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 8 3s are 24 and -4 into 5 ஸோ -20. அடுத்தது இங்க ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலமுக்கு பார்க்கணும். 8 4s are 32 அடுத்து -4 and 8 அப்போ -32. அடுத்தது செகண்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க. ஸோ -15 அப்புறம் +15. செகண்ட் ரோ செகண்ட் காலம் பாருங்க -20 +24. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இங்க 24 -24 0 0 4. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். ஸோ மார்க் இட் அஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்த பார்ட் என்ன பண்ணணும்? HGA into A பண்ணணும். So second part HGA into A. So உனக்கு HGA தெரியும், அது அப்படியே எழுதிக்கோங்க. So 3 4 and 5 8 நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம் போன ஸ்டெப்ல. So 3 4 5 8 கண்டுபிடிச்சிருக்கோம் HGA, அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோ. A வந்து நமக்கு கொடுத்திருக்க டேட்டா. So 8 -4 -5 3. திரும்ப மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அதே மாதிரி போடுங்க. So இப்போ திரும்ப first row with first column அப்ப 8 3s are 24 -5 into -5 so அப்ப 20. இப்ப அடுத்து first row with second column அப்ப 32 -32 sorry 32 இல்ல 4 3s are 12 4 into first row second column அப்ப 4 into -3 அப்ப -12 அடுத்து 4 into 3 அப்ப +12. So -12 and +12. அடுத்தது அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க. So 8 5s are 40. அடுத்தது இங்க 8 into -5 அப்போ -40. அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் பாரு 5 -20. அடுத்தது 8 3s are 24 so +24. So now this is 4 0 0 4. So this is equation number 2. அடுத்து third part என்ன இருக்குன்னு பாருங்க. Third part determinant of A into I2 பார்க்கணும். So what is our determinant of A? இங்க determinant of A ன்னு சொன்னா 8 3s are 24 -5 into -4. So அப்போ 20. So 24 -20. So determinant of A into I2. So இந்த இடத்துக்கு வரும்போது determinant value will be equal to நமக்கு என்ன கிடைச்சிருக்கு இங்க? So 8 3s are 24 -20. So determinant value 24 -20. அடுத்து I2 சொல்றோம்னு சொன்னா 1 0 0 1. So நமக்கு மேட்ரிக்ஸ் என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டர்ல தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணணும். So 24 -24 4 into 1 0 0 1. அப்ப இதை மல்டிப்ளை பண்ணோம்னு சொன்னா 4 0 0 4. So mark it as equation number 3. இப்போ நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் எல்லாமே நமக்கு சேமா தான் இருக்கு. ஸோ அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு 3. அப்போ நம்மளோட கொஸ்டின் அப்படியே எழுதிக்கலாம். HA into HGA is equal to HGA into A. அது அப்படியே எழுதிக்கலாம். ஸோ A into HGA is equal to HGA into A is equal to determinant of A into I2. So hence proved. And coming to the 7th question, A matrix கொடுத்திருக்காங்க, B matrix கொடுத்திருக்காங்க.
verify that A into B matrix multiplication முடிஞ்ச பிறகு அந்த ரிசல்ட்டுக்கு inverse is equal to B inverse into A inverse. So B inverse தனியா கண்டுபிடிக்கணும், A inverse தனியா கண்டுபிடிச்சு அந்த ரெண்டு ரிசல்ட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். So first we will do with the right hand side part. So அப்ப நம்ம வந்து இப்ப A inverse B inverse ரெண்டுமே வேணும் நமக்கு. இப்ப A inverse வேணும்னா determinant of A வேணும். Determinant of A is 3 into 5 15 minus 14 is equal to 1. அப்ப not equal to 0. So A inverse exists. So A inverse வேணும்னு சொன்னா 1 divided by determinant of A into HA. So 2 by 2 தான் டைரக்டாவே நம்மளால எழுத முடியும். Determinant value 1 and H value எழுதுனா இது ரெண்டு இடம் மாத்திக்கணும். So 5 3 இங்க ரெண்டுக்கும் sign change பண்ணிக்கணும். So this is our A inverse. அதே மாதிரி B inverse கண்டுபிடி. So B matrix யூஸ் பண்ணி B determinant B கண்டுபிடிங்க. So minus 2 plus 15 அப்போ plus 13 not equal to 0. So B inverse exists. அதுக்கப்புறமா adj B அப்போ டைரக்டா நம்ம B inverse கண்டுபிடிச்சுக்கலாம். So B inverse is equal to 1 by determinant of B into adj B. So 1 by 13 adj B க்கு B பார்த்துக்கோங்க. So இது ரெண்டு இடம் மாத்திக்கோ 2 and minus 1 இடம் மாத்திக்கோங்க. அப்போ 2 and minus 1 இடம் மாத்தணும்னு சொன்னா இது இங்க 3 இங்க minus 5 சைனை சேஞ்ச் பண்ணிக்கணும். பார்த்துக்கோ क्वेश्चनல இங்க minus 3 5 இருக்கு. So 3 and minus 5 னு சொல்லி எழுதிக்கணும். So this is our B inverse. இப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு பார்ட்ல என்ன கேட்டிருக்காங்க? B inverse into A inverse கேட்டிருக்காங்க. So B inverse into A inverse. So first B inverse ஆன்சரை தான் எழுதணும். So 1 by 13 2 3 minus 5 minus 1 அப்புறமா A inverse. A inverse ஓட ஆன்சர் 5 minus 2 minus 7 3. 5 minus 2 minus 7 3. இப்போ இந்த 1 by 13 வெளியில அப்படியே கான்ஸ்டன்ட் இருக்கட்டும். இதுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. அப்போ 1 by 13 இங்க மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். So 5 2s are 10 minus 21. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம் minus 4 plus 9. செகண்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். So minus 5 plus 7, sorry, minus 25. Minus 25 plus 7. Second row with second column, minus into minus plus 10, minus 3. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இங்க B inverse into A inverse is equal to 1 by 13. இங்க minus 11 plus 5 minus 18 அப்புறமா plus 7. So this is our right side part answer. Minus இங்க நல்லா clear எழுதிக்கோங்க. So minus 11. This is right side part answer. So left side க்கு பாரு என்ன வேணும்? AB the whole inverse. So first A into B கண்டுபிடிச்சுக்கோங்க left hand side க்கு பார்க்கிறதுக்கு. So left hand side A into B. First A matrix எழுது அப்புறமா B matrix எழுது. So 3 2 7 5 நம்ம क्वेश्चनல இருந்து அப்படியே எழுதிக்க வேண்டியதா. So minus 1 minus 3 5 and 2 matrix multiplication. அப்ப என்ன வரும் நமக்கு? இங்க மல்டிப்ளை பண்ணி நான் டைரக்டா ஆன்சர் எழுதுறேன். 7 minus 5 18 minus 11. First row with first column, first row with second column minus 5, second row with first column 18, second row with second column minus 11. இப்போ determinant value கண்டுபிடிங்க. இந்த AB க்கு determinant கண்டுபிடிச்சோம்னு சொன்னா minus 77 plus 90 அப்ப 13. So not equal to 0. So AB the whole inverse exists. அதுக்கு அப்புறமா adj கண்டுபிடிச்சிட்டு நம்ம inverse பார்க்கலாம். So AB the whole inverse is equal to 1 by determinant of AB into edge of AB. So AB 2 cross 2 matrix தான். அப்ப அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். So இப்போ நமக்கு பார்த்தோம்னு சொன்னா நம்மளோட டேட்டாவை எழுதிக்கோங்க. determinant value 13. அப்போ 1 by 13 edge matrix. இது ரெண்டையும் சேஞ்ச் பண்ணிக்கோ. minus 11 7 இங்க சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. So this is our AB the whole inverse. செக் பண்ணு, உன்னோட ஆன்சரை செக் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆன்சர் செக் பண்ணு. நமக்கு சேமா இருக்கு. So 1 is equal to 2. So AB the whole inverse is equal to B inverse into A inverse, hence proved. அடுத்த சம் பாருமா. 8th sum. If adja is given to you. 3 cross 3 matrixல adja நமக்கு கொடுத்திருக்காங்க. Find ordinary matrix A கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் நம்மளோட ஃபார்முலா.
பாரு ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ plus or minus 1 divided by root of determinant of adj into adj of the given adj matrix. Okay. So first determinant value calculate பண்ணிக்கலாம். So determinant of adj calculate பண்ணலாம். denominator part consider பண்றோம். So அப்ப 2 into 24 minus 0 அப்புறமா minus of minus plus 4 into minus 6 minus 14 then plus 2 into 0 plus 24. இது எல்லாத்தையும் simplify பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு 16 கிடைக்கும். denominatorல root எடுக்கணும். So root of determinant of adj is equal to root of 16 which is equal to 4. Okay. இப்போ அடுத்தது adj of adj பார்க்கணும். adjன்றது நம்மளோட given data கொடுத்திருக்க matrix 3 cross 3 அதுக்கு adj நார்மலா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் cofactors ஓட டிரான்ஸ்போஸ் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ இப்போ cofactors ஓட டிரான்ஸ்போஸ் பார்த்தோம்னு சொன்னா இங்க 24 minus 0 இந்த இடத்துக்கு வரும்போது மைனஸ் வரும். அடுத்தது 0 plus 24 இங்க மைனஸ் வரும். ஸோ minus 8 minus 0 அடுத்தது 4 plus 4 இங்க மைனஸ் வரும். 0 minus 8 இங்க 28 minus 24 இந்த இடத்துல மைனஸ் வரும். minus 14 plus 16 இங்க 24 minus 12 இதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் பார்க்கணும். அப்போ நம்ம இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட டேட்டா என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ இங்க 24 20 24 இங்க வெளியில ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 8 ஆயிடும். 8 இங்கேயும் அதே மாதிரி மைனஸ் ஆஃப் மைனஸ் அப்போ பிளஸ் 8 இங்க 4 இங்க ஒரு வெளியில ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இங்க மைனஸ் இந்த இடத்துல 2 ஸோ இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 14 பிளஸ் 6 அப்போ பிளஸ் 8. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா 12. ஸோ இதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் பார்த்துக்கணும். ஸோ அப்போ வேணும்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் ஏதாவது வெளியில எடுக்க முடியும்னு சொன்னா கான்ஸ்டன்ட் டேர்மை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ நம்பர் 4 இப்போ நான் கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்துட்டு அப்படியே டிரான்ஸ்போஸ் எழுதிக்கலாம். அப்போ 6 2 1 5 2 2 6 2 3. ஸோ இது அட்ஜோட டேட்டா. இப்போ நமக்கு என்ன வேணும் நம்ம ஃபார்முலால போய் அப்படியே அப்ளை பண்ணணும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை ரூட்டோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 4 கிடைச்சிருக்கு. அட்ஜ் ஆஃப் அட்ஜியேவும் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. அப்போ ஏ வேல்யூ மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை 4 ரூட் வேல்யூ. அடுத்தது அட்ஜ் ஆஃப் அட்ஜியே என்ன கிடைச்சிருக்கு 4 டைம்ஸ் 6 2 1 5 2 2 6 2 3. இப்போ இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணோம்னு சொன்னா நம்மளோட ஆன்சர் 6 2 1 5 2 2 6 2 3. So this is our final answer. இப்போ 9வது சம்ல நமக்கு adj is equal to 3 cross 3 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. find a inverse. போன சம்ல a கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. adj கொடுத்து a கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ adj கொடுத்து a inverse கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுக்கு ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜிஏ இன்டூ வெறுமன அட்ஜிஏ தான். ஆனால் போன சம்ல என்ன இருந்தது அட்ஜ் ஆஃப் அட்ஜிஏன்னு இருந்தது ஏ கண்டுபிடிக்கும் போது. இங்கே நமக்கு ஏ இன்வர்ஸ்க்கு வெறும் அட்ஜிஏ அவ்வளோதான். அட்ஜிஏனா கொடுத்துருக்க டேட்டா தான் நமக்கு அட்ஜிஏ. அதை அப்படியே யூஸ் பண்ணிப்போம். ரொம்ப சிம்பிள் இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜிஏ இஸ் ஈக்குவல் டு அப்போ 0 வச்சு பண்ணும்போது எல்லாமே 0 தான். மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 ஸோ பிளஸ் 2 டைம்ஸ் இங்கே 36 மைனஸ் 18. மூணாவது எனக்கு 0 தான் இருக்கு. ஸோ 0 தான். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 18 ஸோ 36. அப்போ ரூட் கண்டுபிடிச்சுக்கோங்க. ஸோ ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜிஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 36 ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 6. இதுக்கப்புறம் உங்கள் ஃபார்முலாவில் போய் அப்படியே சப்ளை பண்ணு. So A inverse is equal to plus or minus 1 divided by root value வந்து 6. அட்ஜிஏன்னு சொல்லியிருக்காது. நம்மளோட கொஸ்டின்ல கொடுத்துருக்கதே அட்ஜிஏ தான். அப்படியே கொஸ்டின் எழுத வேண்டியதான். So 0 minus 2 0 6 2 minus 6 minus 3 0 and 6. So this is our answer. So உனக்கு அட்ஜிஏ கொடுத்து A inverse கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஏ கேட்டானா அட்ஜி கொடுத்துருக்க அட்ஜிஏக்கு அட்ஜி கண்டுபிடிச்சு திரும்ப சப்ளை பண்ணணும்.
அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சம் பாருமா, ஃபைண்ட் அட்ஜ் ஆஃப் அட்ஜ் ஏ. ஆனா அட்ஜ் ஏ தான் கொடுத்துருக்காங்க. அப்ப வெறுமனே கொடுத்துருக்க டேட்டாக்கு நம்ம அட்ஜ் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ அப்ப அட்ஜ் ஆஃப் அட்ஜ் ஏ அப்படின்னு சொன்னா, அட்ஜ் ஏ கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலி நம்ம அட்ஜ் டேட்டா கண்டுபிடிக்கணும் கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு டிரான்ஸ்போஸ் எழுதுவோம். ஸோ அப்போ நீங்கள் இப்போ கோஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 2 - 0 இங்கே மைனஸ் வரும், ஆனால் 0 தான் இருக்குது. அதனால ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே 0 - 0 + 2 வரும். இந்த இடத்துக்கு 1 பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 0 + 2. அடுத்தது இங்கே மைனஸ் வரும். ஸோ 0. இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 + 1. இங்கே திரும்ப 0 தான் வரும், மைனஸ். ஸோ ப்ளஸ் பிரச்சனை கிடையாது. இங்கே 0 - 2, இங்கே -0, இங்கே 2 - 0. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் டேட்டாவை எழுதிக்கோ. ஸோ இப்போ 2 0 2 0 2 0 -2 0 2 இதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் அவ்வளோதான். ஸோ அப்போ அட்ஜ் ஆஃப் அட்ஜ் ஏ இஸ் ஈக்குவல் டு, அப்படியே டிரான்ஸ்போஸ் எழுது. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா எழுது. ஸோ 2 0 2, செகண்ட் ரோ செகண்ட் காலம், third row third column. That's all. So this is our answer. அடுத்த சம் பாருமா, A வந்து நமக்கு trigonometric itemல 2 × 2ல கொடுத்திருக்காங்க. Show that A transpose into A inverse. அப்ப A transpose தனியா கண்டுபிடிக்கணும், A inverse கண்டுபிடிச்சிட்டு அந்த ரெண்டு ஆன்சரையும் நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணனா இந்த ரிசல்ட்டுக்கு கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் A transpose வெரி சிம்பிள். A transpose கண்டுபிடிச்சிக்கோ. அப்போ காலம் ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா எழுது. ஸோ 1 tan x. அடுத்த செகண்ட் ரோவை செகண்ட் காலமா எழுதிக்கோங்க. ஸோ இது நம்மளோட A டிரான்ஸ்போஸ். இப்போ A இன்வர்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நமக்கு தெரியும் ஃபார்முலா 1/det of A into adj A வேணும். ஸோ அப்போ 1/det of A. determinant of A பாருங்க. ஸோ determinant of A என்ன, 1 into 1 1. அப்புறமா tan ஸ்கொயர், இங்கே மைனஸ் tan ஸ்கொயர், ஆல்ரெடி ஒரு மைனஸ் வரும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது. ஸோ 1 + tan ஸ்கொயர் எக்ஸ். ஸோ 1 + tan ஸ்கொயர் வந்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் அக்கார்டிங் டு தி ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா. ஸோ அப்போ A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/sec ஸ்கொயர் எக்ஸ் இன்டு அட்ஜ் எழுதிக்கோ. அட்ஜுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் இடம் மாற்றணும், இது ரெண்டையும் சைன் மாற்றணும். இங்க 1 1 தான், அதனால பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இங்க மட்டும் சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அவர் A இன்வர்ஸ். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ A டிரான்ஸ்போஸ் இன்டு A இன்வர்ஸ். ஸோ A டிரான்ஸ்போஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 1/sec ஸ்கொயர் வெளியில இருக்கு, அது அப்படியே வெளியில ரீடைன் பண்ணிக்கோ. ஸோ 1/sec ஸ்கொயர் எக்ஸ். இப்போ A டிரான்ஸ்போஸ் வந்து 1 - tan x and 1. இங்க அட்ஜுக்கு நமக்கு 1 1 - tan x, இங்க tan x இருந்தது, அது அப்படியே எழுதிக்கலாம். இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன, ஒரு 1/sec ஸ்கொயர் அப்படியே வெளியில இருக்கட்டும். 1/sec ஸ்கொயர் எக்ஸ். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். ஸோ அப்போ 1 - tan ஸ்கொயர் எக்ஸ். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ பத்தி செகண்ட் காலம் பாரு. அப்போ 1 into - tan x, இங்கேயும் 1 into - tan x தான். அப்போ -2 times tan x. அதே மாதிரி கீழே செகண்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம் 2 times tan x. செகண்ட் ரோ வித் செகண்ட் காலம் 1 - tan ஸ்கொயர் எக்ஸ். அதுக்கப்புறமா இப்போ 1/sec ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம்னு சொன்னா ட்ரிக்னாமெட்ரியில ரெசிப்ரோக்கல் ஆஃப் சீக்கன் இஸ் காஸ். அப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இங்க இந்த இடத்த tan ஸ்கொயரை நான் sin ஸ்கொயர் பை cos ஸ்கொயர்னு எழுத போறேன். ஸோ sin ஸ்கொயர் பை cos ஸ்கொயர் -2. அதே மாதிரி இதை sin பை cosன்னு எழுதிக்கலாம். இங்க 2 into sin பை cos. இங்கேயும் அதே மாதிரி sin ஸ்கொயர் பை cos ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல எல்சிஎம் எடுத்துக்கோங்க. அப்ப எல்சிஎம் எடுத்தீங்கன்னு சொன்னா நமக்கு cos ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் டிவைடட் பை cos ஸ்கொயர்னு வரும். ஸோ வெளியில நமக்கு cos ஸ்கொயர் எக்ஸ் இருக்கு. இங்க உள்ள எல்சிஎம் எடுத்தேன்னு சொன்னா cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை cos ஸ்கொயர் எக்ஸ். இங்க -2 sin எக்ஸ் பை cos எக்ஸ் அப்படியே தான் இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி 2 sin x டிவைடட் பை cos x அப்படியே தான் இருக்கு. இங்க திரும்ப எல்சிஎம் எடுங்க.
அப்ப cos square x minus sin square x divided by cos square x. So உனக்கு ஒரு ஃபார்முலா தெரியணும். அந்த ஃபார்முலா என்னன்னு சொன்னா cos square x minus sin square x is equal to cos 2x னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க இங்க. அப்ப யூஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? இப்ப இந்த இடத்துக்கு பாரு, வெளியில cos ஸ்கொயர் இருக்கு. சோ வெளியில இருக்கிற cos ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். அப்போ cos ஸ்கொயர் x, இங்க மேல cos ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயரை cos 2x னு எழுதிக்கலாம். divided by cos ஸ்கொயர் x, இங்க minus 2 sin x divided by cos x, இங்க அது அப்படியே தான் இருக்க போகுது. இங்க மேல cos 2x divided by cos square x. இப்ப இந்த cos square x உள்ள கொண்டு வாங்க. அப்ப என்ன ஆகும்? கீழ இருக்கிற டினாமினேட்டர் cos square கேன்சல் ஆகும். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இந்த டேர்ம்லயும் cos square கேன்சல் ஆயிடும். இங்க ஒரு cos x மட்டும் கேன்சல் ஆகும். அப்போ cos 2x, இங்க minus sin x, ஒரு cos x கேன்சல் ஆகி இன்னொரு cos x நிக்கும். அதே மாதிரி இங்கேயும் 2 sin x cos x, இங்க cos 2x. உனக்கு ஃபார்முலா தெரியும். cos 2x அப்படின்னு சொல்றோம், இங்க sin 2x அப்படின்னு சொல்றோம்னு சொன்னா 2 sin x cos x. இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அப்ப நமக்கு தேவையான டேட்டா நமக்கு கிடைச்சிடும். சோ cos 2x is இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து cos 2x, இங்க வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம்னு சொன்னா மைனஸ் sin 2x. அதே மாதிரி இந்த இடத்துக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, sin 2x cos 2x. சோ இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு பார்ட். சோ hence proved. 12th question பாருமா. Find matrix A for which A into 2 cross 2 matrix is equal to right hand sideல ஒரு matrix. So you can consider like this, A B is equal to C. So நான் A matrix எப்படி கன்சிடர் பண்றேன்னு சொன்னா A B C D 2 cross 2ல கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுவும் நமக்கு 2 cross 2 தான், இதுவும் நமக்கு 2 cross 2 தான். So B will be our given data 5 3 minus 1 minus 2 and C will be right hand sideல இருக்கிற data. ஓகே, இப்போ நமக்கு என்ன இருக்கு? A into B is equal to C. அப்போ AB into C அப்படின்னு சொல்றீங்கன்னு சொன்னா அப்படியே டேட்டாவை போட்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு வாங்க. அப்போ A B C D, இங்க B க்கு 5 3 minus 1 minus 2 is equal to 14 7 7 7. So now left side பண்ணும்போது நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு ஈக்குவல் மேட்ரிக்ஸஸ் கான்செப்டுக்கு போகணும். ஸோ அப்போ 5A minus B, இங்க 3A minus 2B, இங்க செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்போ 5C minus D, செகண்ட் ரோ செகண்ட் காலம். 3C minus 2D will be equal to நம்மளோட மேட்ரிக்ஸ் ரைட் சைடில் 14 7 7 7. இப்போ ஈக்குவல் மேட்ரிக்ஸ் கான்செப்ட்ல எழுதிக்கோங்க. கரஸ்பாண்டிங் பொசிஷனை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். So 5A minus B is equal to 14, 3A minus 2B is equal to 7. அதே மாதிரி 5C minus D is equal to 7, 3C minus 2D is equal to 7. So equation number 1, 2, 3, 4 மார்க் பண்ணிக்கோ. இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம் எலிமினேஷன் மெத்தட்லன்னு சொன்னா then A and B கிடைக்கும். இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னு சொன்னா நமக்கு C and D டேட்டா கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ 1 and 2 நம்ம சால்வ் பண்ணி நான் காமிக்கிறேன். அதே ப்ரொசீஜரில் தான் 3 and 4ஐயும் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ இது வந்து நமக்கு கேன்சல் பண்ணணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 10A minus 2B is equal to 28. செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ 3A minus 2B is equal to 7. இப்போ 1 minus 2 பண்ணுங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1 இந்த இது அப்படியே மைனஸ் பண்ணு. அப்போ சைனை சேஞ்ச் பண்ணிக்கோ, கேன்சல் ஆயிடும். ஸோ 7A is equal to 21. அப்போ A is equal to 3. ஸோ ஏயோட டேட்டா 3 கிடைச்சிருச்சு. இப்போ இதை கொண்டு போய் உங்கள் ஈக்குவேஷன் எதுலையாவது சப்ளை பண்ணி பியை கண்டுபிடிக்கலாம். அப்போ பியை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நான் சப்ளை பண்ணுறேன். 3A minus 2B is equal to 7. செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ளை பண்ணுறேன். அப்போ 9 minus 2B is equal to 7. அப்போ 9 minus 7 is equal to 2B.
அப்ப 2 is equal to 2b ன்னு சொன்னா நமக்கு b is equal to 1 கிடைக்கும். இதே ப்ரொசீஜர்ல 3 and 4 சால்வ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு c and d டேட்டா கிடைக்கும். So solving 3 and 4 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னு சொன்னா c வேல்யூ 1 and d வேல்யூ -2 கிடைக்கும். நம்ம எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்ச பிறகு நம்மளோட a மேட்ரிக்ஸ் என்ன ABCD என்ன பொசிஷன்ல எழுதியிருக்கோமோ அதே பொசிஷன்ல போய் வேல்யூவை ஃபில் பண்ணிடணும். So a will be equal to a value 3, b value 1, c value 1, d value -2. So this is our final answer. Thirteenth question, A matrix கொடுத்திருக்காங்க, B and C matrix எல்லாமே 2x2 ல கொடுத்திருக்காங்க. Find a matrix X such that A into X into B is equal to C. இதுதான் நம்மளோட கண்டிஷன், கொடுத்திருக்க கண்டிஷன். அதுல இருந்து X கண்டுபிடிக்கணும். So இதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா pre and post multiply by A inverse and B inverse. So அதாவது என்ன பண்ணா லெஃப்ட் சைடுல முன்னாடி A inverse ஆல மல்டிப்ளை பண்ணணும், பின்னாடி B inverse ஆல மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இதுல ரைட் ஹேண்ட் சைட்லயும் முன்னாடி A inverse பின்னாடி B inverse ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்ன ஆகும்னு சொன்னா நமக்கு A inverseம் Aவும் கேன்சல் ஆயிடும். இங்க B inverse B கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் X மட்டும் இங்க இருக்கும். ரைட் சைட்ல A inverse C B inverse. இப்போ நீங்க A inverse தனியா கண்டுபிடிச்சுக்கோங்க. So A inverse determinant A கண்டுபிடி. A மேட்ரிக்ஸை வச்சு டிட்டர்மினன்ட் பாருங்க. 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 2. அப்ப 0 பிளஸ் 2. ஸோ இதுதான் நம்மளோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. அப்ப A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2. உன்னோட அட்ஜ் டேட்டா எழுதிக்கோ. ஸோ அட்ஜ் டேட்டா இது ரெண்டு இடம் மாத்திட்டு இது சைன் சேஞ்ச் பண்ணிடு. அப்ப 0 இங்க 1 இங்க 1 இங்க -2 ஆயிடும். ஸோ இது A இன்வர்ஸ். அதே மாதிரி B இன்வர்ஸ் கண்டுபிடிச்சுக்கோங்க. B இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா B டிட்டர்மினன்ட் ஆஃப் B கண்டுபிடிச்சுக்கோங்க. So first determinant of B கண்டுபிடிச்சுக்கலாம், அதுக்கப்புறமா B இன்வர்ஸ்க்கு போலாம். So determinant of B டேட்டாவை பாரு. அப்ப 3 plus 2 அதுதான். So அப்ப 3 plus 2 is equal to 5. அப்ப B inverse is equal to 1 divided by 5. உன்னோட அட்ஜ் மேட்ரிக்ஸ் எழுதிக்கோ. அப்போ அப்படியே இந்த டேட்டா கிடைச்சிடும். இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன வேணும்? A inverse C B inverse. அப்ப அப்படியே போடுங்க. X is equal to அதை அப்படியே சப்ளை பண்ணு. So x is equal to A inverse நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/2 இருக்கு. இங்க B inverseக்கு ஒரு 1/5 இருக்கு. அப்ப இது ரெண்டையும் வெளியில கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 1/10 ன்னு டைரக்டா எழுதிக்கலாம். இங்க A யோட டேட்டா 0 1 -2 1. அடுத்தது நமக்கு C யோட டேட்டா 1 1 2 2. B inverse ஓட டேட்டா 1 2 -1 3. சோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு. வந்த ரிசல்ட் கூட திரும்ப இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 1/10 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 2 2 0 0 கிடைக்குது. திரும்ப இது கூட 1 2 -1 3 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 1/10 ஆஃப் 0 10 0 0 கிடைச்சிருக்கு. இந்த 10 உள்ள கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா x is equal to அப்ப 0 1 0 0. So this is our answer for x. And last question, exercise 1.1ல decrypt the received encoded message. இது Aன்ற ஒரு டேட்டா, இது ஒரு Bன்ற மேட்ரிக்ஸா வச்சுக்கலாம். with the encryption அப்படின்னு சொன்னா C is equal to, this is our encoded matrix. அப்ப நான் என்ன எழுதுறேன்? A is equal to 2 - 3. அடுத்தது B is equal to 24. அடுத்தது நமக்கு encoded matrix வச்சுக்கலாம். C matrix. encoded matrix which is equal to C, that is equal to -1 -1 2 1. இதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. and the decryption matrix as its inverse. இதுதான் நமக்கு கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா அப்ப decoded matrix என்னன்னு வச்சுக்கணும்? decoded matrix will be equal to C inverse ன்னு வச்சுக்கணும். நமக்கு தெரியும் C inverse னா 1 by determinant of C into edge C, where the system of codes are described by the numbers 1 to 26 and to the letters A to Z respectively, and the number 0 for the blank space. So A ன்னு சொன்னா நம்பர் 1, நமக்கு நம்பர் 1 கிடைச்சுன்னா A ன்னு எடுத்துக்கணும். 2 ன்னு கிடைச்சா B, 3 ன்னு கிடைச்சா C, அதே மாதிரி 26 ன்னு கிடைச்சா Z. ஆல்பபெட்ல அப்படியே ஆர்டர் வச்சுக்கணும்.
நம்பர் 0 கிடைச்சதுன்னா blank space இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ C இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ C இன்வர்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பாரு. ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ -1 + 2 is equal to +1. அப்போ C இன்வர்ஸ் is equal to 1/1. இங்க அட்ஜ் இது ரெண்டையும் இடம் மாத்திக்கோங்க. ஸோ 1 - 1 இங்க சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ இதுதான் நம்மளோட C இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ 1/1 எடுத்தாலும் ஒன்று தான். அப்போ C இன்வர்ஸ்க்கு டைரக்டா 1 1 -2 1 -1 எழுதிக்கலாம். இப்போ நம்மளோட ரிசீவ்டு மெசேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா received message will be A into C inverse. இது ஒரு டேட்டா. அதே மாதிரி இது ஒன்று B into C inverse. இது ஒரு டேட்டா. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 2 letter word. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 2 letter word. ஸோ டோட்டலாக 4 letter word நமக்கு ஒரு சிங்கிள் வேர்டு கிடைக்கணும். அப்போ A into C inverse ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கோங்க. நம்மளோட A டேட்டா பாரு கொடுத்துருக்கிறது. நம்ம கொஸ்டின்லேருந்து A B எடுத்துக்கணும். C inverse நம்ம கண்டுபிடிச்சதை வச்சுக்கணும். அப்போ A into C inverse பண்ணுறேன்னா 2 - 3 இங்க 1 1 -2 -1 இத மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா இங்க 8 5 கிடைக்கும். அதே மாதிரி B into C inverse பண்றோம்னு சொன்னா B யோட மேட்ரிக்ஸ் 24. C inverseக்கு 1 1 -2 -1 திருப்பி அதே மாதிரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் போடுங்க. இங்க நமக்கு கிடைக்கிறது 12 and 16. ஸோ நம்மளோட 4 letter word அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா ரிசீவ்டு மெசேஜ் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச டேட்டா 8 5 இது ஒரு 2 letters. அடுத்தது 12 16 இது ஒரு 2 letters. நீங்க ABCDல கவுண்ட் பண்ணு. 8ன்ற நம்பர் 8க்கு நேரா H கிடைக்கும், 5க்கு E கிடைக்கும், 12 for L and 16 is for P. ஸோ அப்பளோட நம்மளோட மெசேஜ் என்ன? ஹெல்ப்ன்றது தான் நம்மளோட மெசேஜ். ஸோ this is our final answer. Meet you in the next video. Till then, bye from Kamachi.